அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, ஆர்டர் போட்டாங்க. இதுக்கப்புறம் போர் தான். வெனிசுவேலாவோட போதை மருந்து கடத்தல் கும்பல்கள் இருக்காங்க இல்லையா, போர் தான் அப்படிங்கல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரெகக்னைஸ் வெனிசுவேலால இருக்கிறவங்க எல்லாம் தீவிரவாதிகளா ரெகக்னைஸ் பண்றாங்க. ஸோ அமெரிக்காவோட சட்டப்படி அதுக்கான இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதோட உத்தரவுகள் வழங்கப்பட்டுருச்சு. அமெரிக்காவோட ராணுவம் இந்த பொர்ட்டோரிகோ பகுதியில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதாவது வெனிசுவேலாவோட பகுதிகளை பிடிச்சாதான் இந்த தீவிரவாதிகளை, அதாவது ட்ரக் கார்டல்ஸ் எல்லாமே இதுக்கு மேலே தீவிரவாதிகள் தானே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், ஸோ நிறுத்த முடியும்னா அதுக்கும் தயார், அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதனாலதான் ஷட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அதாவது லைனா வருவா, மெயினான நியூஸஸ் மட்டும் பார்க்கணும். ஸோ ட்ரக் டிராஃபிக் பண்றாங்க இல்லையா, போதை மருந்து கடத்தல் கும்பல், ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா போரா அறிவிச்சுட்டாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அதுதான் இதுல இருக்கக்கூடிய செய்தி. அடுத்தடுத்து செய்திகள் அதுக்கு ரிலேட்டடா வந்துகிட்டு இருக்கு. திரும்பவும் ஹெக்ஸட் அவர்கள் தரப்பு இந்த வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. திரும்பவும் இன்டர்நேஷனல் வாட்டர்ல வெனிசுவேலாவோட தாங்க அது அமெரிக்கா விட்டாங்களோ இல்லை யார் விட்டாங்களோ, யாரு என்ன பண்ணாங்களோ தெரியல. அது வெறும் பொம்மையா என்ன எதுங்க தெரியல. ஒரு சிப்பு பண்ண மருந்து வந்துருக்குது, அதுல தீவிரவாதிகள் இருந்திருக்காங்க, அதாவது ட்ரக் கார்டல்ஸ் இருந்திருக்காங்க, போதை மருந்து கடத்தல் கும்பல் இருந்திருக்காங்க. நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அடிச்சிட்டோம், பாருங்க வெடிச்சிருச்சு அப்படின்னு வீடியோ பதிவுகள் விட்டுருக்காரு. செக்ரட்டரி ஆஃப் வார் பீட்டர் ஹெக்ஸட் அவர்கள் நாங்கள் தயார் தலைவரே அப்படிங்கல அமெரிக்க தரப்பு இன்னொரு புது போருக்கு அமெரிக்கா தயாராயிருக்குது. சவுத் அமெரிக்கா போருக்குள்ள என்ட்ராக போதா அப்படின்ற கேள்வி. ஆனா இந்த சமயத்துல வெள்ளை மாளிகை பாத்தீங்கன்னா ஷட்டவுன்ல என்ட்ராயிடுச்சு. 3ல் ஒரு பகுதி பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ வீட்டுக்கு போங்கப்பா, காசு இல்ல, லீவு கொடுப்போம், பேலாம் பண்ண மாட்டோம் லீவுக்கு, நீங்க போய் உங்க வேலையை பார்த்துக்குங்க இதுக்கு மேல அப்படிங்கிறது போல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல 3ல் ஒரு பகுதிக்கு எம்ப்ளாயிஸ்க்கு வேலை போச்சு. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வேலை போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தெரியும், அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸ் இருக்கிற வரைக்கும் இதுக்கு மேல காலத்தை ஓட்டலாம், இல்லைன்னா சிக்கல் தான். இது அசர்பைஜான் அர்ஜென்டினால ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அங்க ஒர்க் அவுட் ஆச்சு. அங்க ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் ஜாவியர் மில்லே அவர்களை வச்சு கட்டுப்பட்டாங்க. அதே போல இங்க ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அமெரிக்கா அது அர்ஜென்டினா, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இதுல முதல் கட்டத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 1733 நபர்கள்ல 554 நபர்கள் வெளியே போங்கப்பா, வேலையிருந்து சம்பளம் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நாள்ல இருந்து வந்துடாதீங்க, கூப்பிடுற வரைக்கும் வந்துடாதீங்க, எட்டி பாத்துறாதீங்க அப்படிங்கிறது போல அனுப்பி விட்டாங்க, மூட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இல்ல, பொதுவாவே சொல்லுவாங்க, டீ கடையில டீ குடிக்கும் போது சொல்லுவாங்க, பொதுவாகவே கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கெல்லாம் போனால் வேலை எதுவும் நடக்காது அப்படிங்கிறது போல, என்ன பண்ணாலும் சிலது செஞ்சால் நடக்கும், சில இல்லைன்னா நடக்காது அப்படிங்கிறது போல அந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாது, இது போல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அரசு ஆளே இல்லைன்னா எப்படி வேலை நடக்கும் பாத்துங்களேன், ஆளே இல்லைன்னா என்ன மாதிரி நடக்கும் பாத்துக்குங்களேன் அப்படிங்கிற போல இருக்கு. எது எப்படியோ இப்ப இது போல விஷயங்கள் நடக்கிறதுனால ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைனுக்கு மண்டை எல்லாம் பண்ண ஸ்கூடாயிருச்சு. ஐயோ என்ன ஆகும் அப்படிங்கிறது போல, ஏன்னா மேற்கு மீடியாக்கள்ல இருப்பாங்க இல்லையா, அவங்கள எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்காவோட அரசாங்கம் ஷட் டவுன் ஆகிறதுனால உக்ரைனுக்கு பாத்தீங்கன்னா பணம் இல்லை, இதனால உக்ரைனுக்கு வேணுங்கிற ஃபண்டை அலக்கீடு பண்ணுவாங்களா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கே பணம் இல்லை, கவர்மெண்ட் நடத்துறதுக்கே பணம் இல்லையே, வேற நாட்டுக்கு ஆயுதம் கொடுக்கறதுக்கு பணம் இருக்குமா, ஸோ அதனால தரமாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்னே. இது போல செய்திகள்ல அங்க இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்கள பார்த்தாங்கன்னா எது அமெரிக்கா பணம் தர மாட்டாங்களா அப்படிங்கிற இருந்துச்சுன்னா அவங்க சண்டை பிடிப்பாங்களா, ஆயுதம் வராது ஒண்ணு வராதுன்னு எப்படி சண்டை பிடிப்பாங்க. அதனால அவசரமா உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்புன்னு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனாலும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், அக்ரிமெண்ட்லாம் போடப்பட்டது தான், அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வந்துட்டே இருக்கும், இது தனியார் கம்பெனி, அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்துருவாங்க, அவங்க செஞ்சு எங்களுக்கு தருவாங்க, நாங்க வச்சுக்குவோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி உக்ரைனுக்கே பாத்தீங்கன்னா இங்க ஆயுதம் வருமா வரலையாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதுல வெனிசுவேலால பாத்தீங்கன்னா போர் அறிவிச்சுக்கிறாங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு தீவிரவாதிகளுக்கு எகெயின்ஸ்டா போர்ன்றாங்க, வெனிசுவேலாக்குள்ள பூந்துருவாங்களா? இப்போ இது போல தகவல்கள்லாம் தெளிவா சொல்லணும் இல்லையா, இதை பிளாக் பண்றதுக்கு தான் சடன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல சில நபர்கள் தரப்பு கருத்து இருக்கு. ஏன்னா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத கவர்மெண்டே அப்டேட் பண்ணல, ராணுவம் சொல்லல அப்படின்னா அவங்களுக்கு ஃபயர் வாலி எல்லாத்தையும் போட்டுருவாங்க. இத்தனை நாளா நார்த் கொரியா இப்படி நார்த் கொரியா அப்படி
நார்த் கொரியா இதை செஞ்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ இது போல வந்து பண்ணா அமெரிக்கா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க, எந்த விஷயமும் உள்ள இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும். ஏன்னா ஆளுங்க இல்ல, அப்டேட் பண்றதுக்கு ஆள் இல்ல, சம்பளம் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். ஆள் இருந்தாதான் சொல்லுவாங்க, ஆளே இல்லைன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்த கரோலினா அவர்களா அவங்களே வந்து பண்ணா வீதியில் நின்று பேசிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசுறதுக்கு அவங்களுக்கே சம்பளம் கிடையாது இதுக்கு மேல. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் என்ன மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது போல. இதுல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்ப அமாஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்களை ஆரம்பிச்சார். பாரு 6 மணி வரைக்கும் தான், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் ஞாயிற்றுக்கிழமை, அது அமெரிக்கா டைம் படி தான், புரியுதுங்களா? பிளானை ஒத்துக்கோணும், நியூ காசா பிளானை ஒத்துக்கோணும், இல்லைன்னா நரகம் போல் இருக்கும், அவ்வளவுதான் அப்படிங்கிற பல்ல வரைக்கும் பேசிக்கிறாரு. உக்ரைனு கொஸ்டின் மார்க், வெனிசுவலா புது தொடக்கம், அமாஸ் மிரட்டல், 3 சைடு எப்படி அமெரிக்கா அண்டா ஒடுக்க போறாங்க அப்படிங்கறதான் தெரியல. ஆனா ஹமாஸ் தரப்புல இருந்து பெயர் சொல்லப்படாத ஒரு அபிஷியல், ஹமாஸ் அபிஷியல் சொன்னதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, எங்களை பத்தி கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணல, முழுக்க முழுக்க இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்டை மட்டுமே பேஸ் பண்ணி இது போல ஒரு டீலை கொண்டு வந்துட்டு எங்களை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு அழுத்தங்கள் கொடுத்தா பாலஸ்தீனோட மொத்த உரிமையும் பறிக்கப்படுது அப்படிங்கிறதோட சொன்னதா சொல்லிக்கிறாரு. உண்மைதான், அது பார்த்தா 20 பாயிண்ட் பீஸ் வாங்கலாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது அப்படிங்கிறது போல பலோட ஒரு கருத்து இருக்கு. நம்ம அந்த 20 பாயிண்ட் வாசிக்க கூட இல்லை, சுத்த வேஸ்ட். ஆள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் படிப்படியா விட்ரா பண்ணுவேன், இதான் இதுல இருக்கக்கூடிய சாராம்சம். விட்ரா பண்ணா பண்ணுவாங்க, பண்ணாட்டி அதுக்கப்புறம் தான் இல்லையா. ஏதோ ஒன்று நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா லெபனானோட இப்ப வரைக்கும் சீஸ்ஃபயர் போட்டுக்கிறாங்க, லெபனான் தரப்பு வந்து தாக்குதலே பண்ணல சீஸ்ஃபயர் போட்டதுக்கு அப்புறமா. ஆனா திரும்ப திரும்ப லெபனானோட தெற்கு பகுதியில தாக்குதல், இப்ப கூட ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க, மிக பெரும் அளவுல தீ விபத்துகள் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ சீஸ்ஃபயர் போட்டு மீடுறாங்க இஸ்ரேல் எல்லா பகுதியில் அப்படிங்கும் போது இது எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து நியாயமா கேள்விகள் கேட்கிறாங்க. பட் அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகுமா? ட்ரம்ப் அறுவை சொன்னா கேட்டு நடந்துக்குங்கப்பா, இல்லைன்னா பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மெஜாரிட்டி ஆஃப் த மீடியாக்கள், மெஜாரிட்டி ஆஃப் த அனலிஸ்ட் தரப்பு கருத்துக்கள் வருது. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம், ஏன்னா நம்மளும் கொஞ்சம் பார்த்து சுதாரணமா இருந்துக்கணும் இல்லையா. ஸோ அதனாலதான் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, இது போல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ளோட்டில அந்த கப்பல்கள் வந்துச்சு, அது எல்லாத்தையும் இஸ்ரேல் தரப்பு வந்து சீஸ் பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்காம விட்டோம். அது எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா இப்ப பிடிக்கப்பட்ட நபர்களை முதல் கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது வேற நாட்டு சிட்டிசன்ஸ் காசாக்கு உதவுறதுக்காக வராங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் இஸ்ரேலோட நேவல் படைகள் பிடிச்சிட்டாங்க. பிடிக்கப்பட்ட நபர்கள்லாம் அதிக நாள் வச்சுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால இஸ்ரேல் இருந்து டிபோர்ட் பண்றதுக்கான வேலைகள்ல இஸ்ரேல் தரப்புல இருந்து இறங்கி இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலோட நேவல் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது மொத்தம் 42 வெசல்ஸை நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது 100க்கும் மேற்பட்ட வெசல் நாங்க பாதியெல்லாம் அப்படி அப்படியே போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. மொத்தம் 42 வெசல் வந்துச்சு. அந்த 42 நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து பண்ணா 12 மணி நேரம் அப்படிங்கிறாங்க. 12 மணி நேரமா கடல்ல வளைச்சு 42 கப்பல்களை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பு வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி பிடிக்கப்பட்ட நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா கொண்டு போயிட்டு இப்ப எல்லாத்தையும் டிபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல கடைசியா வந்த தகவல் இந்த டிஃபென்ஸ்ல பார்த்துருக்கணும் ஒரு நாளைக்கு முன்னாடியே, பட் ஆனா இதோட அப்டேட்டுக்காக நான் சொல்றேன். இருக்கலையே கடைசி வந்து பண்ணா காசாவோட இந்த கடலோர பகுதிகள் நெருக்கமா போனது வந்து பாத்தீங்கன்னா மிக்கனோ அப்படிங்கிற ஒரு வெசல். அது அந்த இடத்துக்கு போகும்போது கடைசியா ஜிபிஎஸ் லொகேஷன் அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படிங்கிற செய்திகள் வரல. ஆனா எல்லாருமே வந்து பண்ண சேஃபா இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல இப்போ இஸ்ரேல் தரப்பு வந்து வந்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் அனுப்பிடுறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் காசாவோட கடல் பகுதிக்குள்ள என்ட்ரான வெசல்ல ஒரு வெசல் அப்படின்னா இது மிக்கணும் லாஸ்ட் வெசல். ஜஸ்ட் விட்டுருந்தா உள்ள ரீச் ஆயிருந்திருப்பாங்க, தப்பு வந்து இஸ்ரேல் தரப்பு வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த கிரேட்டா தன்பர்க் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணது, அவங்களை டிபோர்ட் பண்றது எல்லாம் பெரும் பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. ஏன்னா நார்மலா இது நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கல் வந்து பாத்தீங்கன்னா சிலையா வடிக்கப்படுது அப்படின்னா சின்ன வயசுல இந்த கிரேட்டா தன்பர்க் அவர்கள் அப்படின்னா இது 2வது தடவை. இதே மாதிரி போன தடவையும் இவங்க வந்தாங்க. ஒரு சிலை வடிக்கப்படுது அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சிலைக்கான ஒரு விஷயம் இருக்குங்களா, சிலை முழுசு அடைஞ்சிடுச்சு, அந்த கல் வந்து சிலையா மாறிடுச்சு அப்படின்னா சிலைக்கு வந்து பூஜை புலஸ்காரம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அது போல ஏதா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ பாப்ப என்ன மாதிரி ஒரு தலைவரா வந்து கிரேட்டா தன்பர்க் அவர்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம்.
ஆனா இது போல வந்து பாத்தீங்கன்னா வந்தது இல்லையா ஃப்ளோட்டிலா கப்பல், இதெல்லாம் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே இத்தாலி, பெல்ஜியம் இது போல யூரோப்பியன் யூனியன் நாடுகள் பல நாடுகளையும் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் பலது வந்திருக்கு. மக்களோட ஆதரவு இருக்கு, அதெல்லாம் அரசாங்கம் கண்டுக்குமா அப்படிங்கறதுதான் இருக்கு. பட் ஆனா சொல்ல வரேன், இது வந்து அந்தந்த நாடு அந்தந்த நாட்டோட ஃபாரின் பாலிசிக்கு தானே ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுதான் இங்க இருக்கிற முக்கியம் இல்லையா. அப்புறம் மற்றபடி எப்படி அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம துருக்கியோட அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, திட்டம் போட்டிருக்காங்க. ஸ்பெஷலா ஒரு பிளைனை அரேஞ்ச் பண்ணி இஸ்ரேலுக்கு அனுப்பிடலாம். அதுவும் அக்டோபர் 4க்குள்ள நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா 140 சிட்டிசன், துருக்கி, மலேசியா, இந்தோனேசியா அப்படிங்கிற பல சிட்டிசன் இந்த ஃப்ளோட்டிலா கப்பல்ல போயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் ஏற்றி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற இவங்க தற்போது யோசிச்சிருக்காங்க. இது செய்ய வேண்டிய செலவு யாரோடது, இஸ்ரேல். இது போல விஷயங்கள்ல தான் துருக்கி உதவுறாங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்து இருக்குது. என்னோட கருத்துல சிலர் சொல்றாங்க, அதாவது இஸ்ரேலை எக்கனாமிக்கலி வீக் ஆக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் அட்லீஸ்ட் இது அதுவாது நடக்கும். எத்தனை பேர்த்தையும் இவங்க பிடிச்சி ஊருக்கு அனுப்புவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு செலவு தானே, அது இப்படியாவது பண்ணுனாங்கன்னா கொஞ்சம் இதாக கட்டுப்படுவாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இஸ்ரேல் எப்படி அப்படி பண்ணிடலாம், அப்படிலாம் பண்ணிட முடியாது, இஸ்ரேல் நல்லா தெம்பா இருக்கணும் அப்படிங்கிறது போல துருக்கி தரப்பு வந்து நான் செலவு பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது போல துருக்கி செலவு பண்றாங்களா எக்கனாமிக்கலி. எதுக்கு இவங்க பிளைன் அனுப்பணும், அவங்க செலவு பண்ணி அனுப்பட்டும் பிளைன்ல, அவங்க பிளைன்ல காசு பெட்ரோல் எல்லாம் போட்டு அனுப்பட்டும் அப்படிங்கிறத சில அனலிஸ்ட் வந்து இருக்கு. அட்லீஸ்ட் அதையாவது செய்ய வைங்க, துருக்கி இப்படி பண்றீங்களே அப்படிங்கிற காண்டுகள் இருக்கு. இருந்தாலும் துருக்கி நல்ல எண்ணத்துல செய்யறாங்க. ஒருத்தங்க நல்லது செஞ்சா குறை சொல்றதுக்கு பலர் வந்துடுவாங்க இல்லையா. இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீஸ்ஃபயர் போடுறாங்க, ஹமாஸ் இது போல ஒத்துக்கல அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அப்படி சீஸ்ஃபயர் போட்டு இப்போ லெபனான்குள்ள வந்து பண்ண மேசிவான ஸ்ட்ரைக், அதுவும் சிட்டி ஆஃப் நபாத்தியா அந்த பகுதியில் வந்து பண்ண ஹெவியான ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. கேட்டேன் ஹிஸ்புல்லாவோட ஆயுத கடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அங்க சீஸ்ஃபயர் இருக்கு, அங்க வந்து பண்ணி ஹிஸ்புல்லாவை டிஸ்மேண்டில் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி சீஸ்ஃபயர் போட்டு அத்துமீறாங்களே அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதே மாதிரி இங்க நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இஸ்ரேல் சொன்னபடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சீரும் சிறப்பா எல்லாம் முடிச்சிருவாங்களா, இந்த பிரச்சனையை முடிச்சு அமைதி நிலை நாட்டிடுவாங்களா ட்ரம்ப் அவர்கள், இஸ்ரேல்லாம் இந்த காசால வந்து பண்ண நிலை நாட்டிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.